அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் பங்களாதேஷ் இந்தியாவுக்கு கடுமையான எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்குது நண்பர்களே. அது கூட முக்கியமான மேட்டர்ல அந்த எச்சரிக்கை விடுத்த ஒரு சில மணி நேரங்கள்ல பாகிஸ்தானுடைய ISI உளவு அமைப்புடைய தலைவர் பங்களாதேஷ் வந்தாரு. அதோட இல்லாம பாகிஸ்தான் ராணுவத்துடைய 4 முக்கியமான தலைவர்கள் நேற்றைய தினம் பங்களாதேஷ் வந்திருக்கிறாங்க. பங்களாதேஷ் பாகிஸ்தான் ராணுவத்தோடு சேர்ந்து இந்தியாவுக்கு எதிராக ஏதோ ஒரு கூட்டு சதிவலை பின்னுது அப்படின்னும் அதனுடைய தைரியத்தில் தான் இப்பொழுது இந்தியாவை மிரட்டி இருக்குது அப்படிங்கிற செய்தியும் நம் காதுகளுக்கு எட்டி இருக்குது நண்பர்களே. இந்த பங்களாதேஷுடைய மிரட்டலுக்கு இந்தியா உடனுக்குடன் தக்க பதிலடியை கொடுத்திருக்கிறது தான் சிறப்பிலும் சிறப்பு. பங்களாதேஷுடைய மிரட்டல் என்ன, அந்த மிரட்டலை பங்களாதேஷ் விடுத்தது இல்லையா, அதனுடைய பின்னணி என்ன, எதனால பங்களாதேஷ்க்கு இவ்வளவு தைரியம் வந்தது, இந்தியாவை எதிர்ப்பதற்கும் இந்தியாவை பகைத்து கொள்வதற்கும் இந்தியாவை மிரட்டுவதற்கு கூட எப்படி இவ்வளவு தைரியம் வந்தது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம் நண்பர்களே. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான சர்வதேச செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. அதை தட்டிட்டு பக்கத்திலேயே இருக்கிற பெல் ஐக்கனை தட்டினீங்கன்னா அதில் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க நண்பர்களே. தவறாம இது போன்ற முக்கியமான செய்திகள் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க நண்பர்களே, பங்களாதேஷ் இந்தியாவுக்கு எதிராக பின்னுகிற சதிவலை மற்றும் மிரட்டல், அதற்கு இந்தியா கொடுத்த பதிலடி, இதை பற்றியெல்லாம் இன்னைக்கு விலாவாரியாக அனலைஸ் பண்ணலாம் நண்பர்களே. வாங்க. நண்பர்களே, நேற்றைய தினம் பங்களாதேஷ்க்கு ஒரு மிக முக்கியமான நாளாக, பங்களாதேஷுடைய சரித்திரத்திலேயே ஒரு மிக முக்கியமான நாளாக கருதப்படுது. என்ன அப்படின்னாக்க, நேற்று 3 நிகழ்வுகள் ஒரே நாள்ல நடந்திருக்குது. அது பங்களாதேஷுடைய சரித்திரத்தையே புரட்டி போட வல்லது அப்படின்னா அது மிகையாகாது. என்ன நடந்தது அப்படின்னா, நேற்றைய தினம் பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பின் தலைவரான லெப்டினன்ட் ஜெனரல் அசிம் மாலிக் அப்படிங்கிறவரு பங்களாதேஷுக்கு பயணம் மேற்கொண்டாரு. அவர் பங்களாதேஷுடைய தற்காலிக கேர்டேக்கராக அங்க பதவி வகிக்கிற யூனுஸை சந்திச்சாரு. அது போக ராணுவத்தின் பல முக்கிய தலைவர்களையும் பங்களாதேஷ் உளவுத்துறை தலைவரையும் இவர் சந்தித்ததாக செய்திகள் வெளிவந்திருக்குது. பாகிஸ்தானுடைய ISI தலைவர் பங்களாதேஷுக்கு வந்தது ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பங்களாதேஷுடைய சரித்திரம் நமக்கு தெரிய வேணும். பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ் பிரிஞ்ச கதை, பங்களாதேஷ்க்கு இந்தியா சுதந்திரம் வாங்கி கொடுத்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். பங்களாதேஷ் சுதந்திரம் அடைந்ததுல இருந்தே இதுவரைக்கும் எந்த ஒரு பாகிஸ்தான் உளவுத்துறை தலைவரும் பங்களாதேஷுக்கு விஜயம் செய்ததே இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆமாம் நண்பர்களே, பங்களாதேஷ் சுதந்திரம் அடைந்து கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாகுது. இத்தனை ஆண்டுகள்ல இதுவரைக்கும் பாகிஸ்தானோடு ஒரு நல்ல உறவு கிடையாது பங்களாதேஷுக்கு. அதனால பாகிஸ்தானுடைய இராணுவத்துடைய உச்சி தலைவர்களோ அல்லது பாகிஸ்தானுடைய உளவுத்துறையுடைய தலைவரோ இதுவரைக்கும் பங்களாதேஷுக்கு பயணம் மேற்கொண்டதே இல்லை. அப்படின்னா இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்க முடியும். பங்களாதேஷ் எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு எதிராகவும் பாகிஸ்தானோடு கைகோர்த்து கொண்டும் பயணிக்க தொடங்கி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும். இந்த ISI தலைவரும் பங்களாதேஷ் அரசாங்கத்தோடு அவர் சந்தித்தார் இல்லையா, யூனுஸ் ஆகட்டும் அல்லது பிற தலைவர்களாகட்டும், அவங்கெல்லாம் என்ன பேசினாங்க அப்படிங்கிறது பரம ரகசியமாக வைக்கப்பட்டு வருது நண்பர்களே. அதை பற்றி ஒரு கடு அளவு கூட செய்தியை யாருமே பாகிஸ்தான் சைடும் சரி பங்களாதேஷ் சைடும் சரி இதுவரைக்கும் அவங்க வெளியிடவே இல்லை அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட வேணும். இந்த சம்பவம் நடந்து கொண்டிருந்த அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் பங்களாதேஷ்ல மேலும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அது என்னன்னா, பாகிஸ்தானுடைய ராணுவத்தை சேர்ந்த 4 முக்கியமான தளபதிகள் பாகிஸ்தான்ல இருந்து UAE போய், UAEல பாகிஸ்தான்ல இருந்து துபாய் போய், துபாயில இருந்து பங்களாதேஷுடைய தாக்காவுக்கு இறங்கி இருக்கிறாங்க. அவங்க பங்களாதேஷ் ராணுவ தலைவர்களோடு, பங்களாதேஷ் முப்படையை சேர்ந்த தலைவர்களோடு சந்திப்புகளை நடத்தி கொண்டு வர்றாங்க. இந்த நிமிஷத்துல
இவர்கள் என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது ரகசியமாக காக்கப்படுது. இதற்கு பங்களாதேஷ் அரசுடைய பேச்சாளர் எடுத்திருக்கிற ஒரே ஒரு சின்ன செய்தி குறிப்பு என்ன அப்படின்னாக்க, பாகிஸ்தானுடைய 4 தளபதிகள் பங்களாதேஷ் வந்திருக்காங்க. பங்களாதேஷுடைய முப்படைகளை பாகிஸ்தான் பயிற்சி அளிப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய வேணும், என்னவெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி டிஸ்கஷனுக்காக அவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு மேலோட்டமாக ஒரு தகவல் பரப்பப்பட்டிருக்குது. ஆனால் ஒரே நாளில் பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதிகள் 4 பேரும் பாகிஸ்தானுடைய ISI தலைவரும் பங்களாதேஷுக்கு விஜயம் மேற்கொண்டிருப்பது உலக அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. இதற்கு அமெரிக்காவும் கூட புருவங்களை உயர்த்தி இருக்குது அப்படிங்கிறது நம் காதுகளுக்கு எட்டுது நண்பர்களே. அது மட்டுமல்ல, அதே நாளில் இந்த சந்திப்புகள் பாகிஸ்தான் இராணுவத்தோடும் உளவு அமைப்போடும் சந்திப்புகளை நடத்தி கொண்டிருந்த அதே சமயத்தில் பங்களாதேஷ் இந்தியாவுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்குது. அது என்னன்னா, இந்தியாவில் தஞ்சமடைந்திருக்கிறார் இல்லையா, இதற்கு முன்பு பங்களாதேஷில் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா, அவரை உடனடியாக நாடு கடத்த வேணும். ஏற்கனவே இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இருக்கிற ஒப்பந்தத்தின் படி அவரை உடனடியாக நாடு கடத்த வேணும். இல்லை அப்படின்னா அது அந்த ஒப்பந்தத்தை மீறுகிற செயலாகும் அப்படின்னு சொன்னதோட நிறுத்தியிருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி பங்களாதேஷுக்கு ஷேக் ஹசீனாவை நாடு கடத்த இந்தியா மறுத்தால் அதற்கு பிறகு நாங்கள் சர்வதேச உதவியை நாடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்குது. இந்தியா சர்வதேச விதிகளுக்கு புறம்பாக நடக்குது, மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டை மீறுதுன்னு சொல்லி நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபைக்கு போவோம், சர்வதேச அரங்குகளில் இதை நாங்கள் கிளப்புவோம். அது மட்டுமல்ல, சர்வதேச நாடுகளுடைய உதவியை நாடி அந்த நாடுகளுடைய உதவியோடு நாங்கள் இந்தியாவுக்கு நாங்கள் அழுத்தம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி யூனுஸ் அரசாங்கம் இந்தியாவுக்கு நேரடியாக மிரட்டல் விடுத்திருப்பது கடும் கண்டனத்தை இந்தியாவில் எழுப்பியிருக்குது. இது நாள் வரைக்கும் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்குமான உறவு நல்ல உறவாக இருந்தது. இப்பொழுது அதல பாதாளத்துக்கு போயிருக்குது. இந்திய பங்களாதேஷ் சரித்திரத்திலேயே இவ்வளவு மோசமாக நம்முடைய இரு நாட்டு உறவுகள் இவ்வளவு மோசமான நிலைக்கு போனது கிடையாது அப்படின்னு சொல்லி இந்திய ராணுவ பேச்சாளர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் மேலும் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரியான மிரட்டல்களுக்கெல்லாம் இந்தியா அடிபணியாது அப்படிங்கிறத பங்களாதேஷ் உணர வேணும். பங்களாதேஷுக்கும் இது தெரியாம இல்லை. அதனால தான் பங்களாதேஷ் சீனா மற்றும் பாகிஸ்தானுடைய உதவியை நாடுது. மிக முக்கியமாக பாகிஸ்தானுடைய உதவியை நாட ஆரம்பிச்சிருக்குது பங்களாதேஷ். அதே சமயத்தில் பங்களாதேஷ்ல ஒரு சாரார் பாகிஸ்தானோடு மீண்டும் பங்களாதேஷை இணைக்க வேணும் அப்படின்லாம் பேசுறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இப்படிப்பட்ட கூக்குரல்களுக்கு இப்பொழுது பங்களாதேஷில் வரவேற்பு கிடைக்க ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கிறதை நாம் கவலையோடு பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. பங்களாதேஷ் இந்தியாவை மிரட்டுச்சு இல்லையா, அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்தியா நாங்கள் பங்களாதேஷுக்கு எந்த ஒரு பிரச்சனையையும் கொடுக்க விரும்பவில்லை, அதே சமயத்தில் இந்தியாவுடைய உரிமைகளை எந்த அளவிலையும் நாங்கள் விட்டு கொடுக்கவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் ஃபென்ஸ் போடுற பிரச்சனை இருக்கு இல்லையா, அதை சுட்டிக்காட்டி இதில் நாங்கள் இம்மி அளவும் பின்வாங்கவில்லை. அது மட்டும் இல்லை, தொடர்ந்து நாம் பாக்கி இருக்கிற இடங்கள் எல்லாம் ஃபென்ஸ் போட்டு முடிக்கத்தான் போகிறோம். பங்களாதேஷால எங்களை தடுக்க முடியாது, முடிந்தால் முயற்சி செய்யட்டும் அப்படின்னு சொல்லி இந்தியா நேரடியாகவே பங்களாதேஷுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்குது. அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு படி மேலே போய் பங்களாதேஷ் பல விஷயங்கள்ல இந்தியாவை நம்பித்தான் இருக்குது. இந்திய பங்களாதேஷ் உறவுங்கிறது கிட்டத்தட்ட 16 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கானது. அதுல 2 பில்லியன் அமெரிக்கன் டாலர் தான் பங்களாதேஷ்ல இருந்து இந்தியாவுக்கு ஏற்றுமதி ஆகிற பொருட்கள். மீதி 14 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு பங்களாதேஷ் தான் இந்தியா கிட்ட இருந்து வருது. இன்னைக்கு பங்களாதேஷ் உலக அளவில் இந்த ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் இருக்குது இல்லையா, அதுல லீடர்ல இருக்குது. ஆனால் அதே பங்களாதேஷ் நாடு அந்த ஆடைகளை உற்பத்தி செய்வதற்கு இந்தியாவிடமிருந்து தான் பருத்தியை வாங்குது, பருத்தி நூலை வாங்குது,
துணியை வாங்குது அப்படிங்கிறத மறந்துவிடக்கூடாது. இந்தியா பருத்தி, நூல் மற்றும் துணி ஏற்றுமதியை நிறுத்தினா போதும், வேற எதையும் வேண்டாம், இதை நிறுத்தினாலே போதும், பங்களாதேஷ் வில் கம் டு இட்ஸ் நீஸ் அப்படின்னு சொல்லி இந்தியாவுடைய ராணுவ பேச்சாளர் ஒருத்தர் சொன்னாரு. மேலும் அவர் என்ன சொன்னார்னா, அடுத்த கட்டமாக பங்களாதேஷ் இப்படியே இந்தியாவுக்கு தொல்லை கொடுத்ததுன்னா அடுத்த கட்டமாக பங்களாதேஷுக்கு நாம் ஏற்றுமதி செய்கிற அத்தியாவசிய பொருட்களை நாம குறைப்போம், அதற்கு அடுத்த கட்டமாக நிறுத்த வேண்டியது வரும். இதை செய்வதற்கு இந்தியா தயாராகிவிட்டது அப்படின்னு அவர் சொன்னாரு. இந்தியாவுடைய இந்த மிரட்டல் இப்பொழுது பங்களாதேஷ் பத்திரிகைகளையும் சமூக ஊடகங்களையும் பெரிய அளவில் பேசப்பட்டு வருது நண்பர்களே. இந்தியா அரிசியை நிறுத்திட்டா என்ன பண்றது, இந்தியாவில இருந்தா வெங்காயமும் உருளைக்கிழங்கும் வாங்குறோம், என்ன அதை நிறுத்தினாங்கன்னா என்ன பண்றது, அதற்கு பதிலாக நம்ம பாகிஸ்தானிடம் இருந்து சர்க்கரையை வாங்கலாம், சீனாவிடம் இருந்தும் அங்க ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருக்காங்களே அங்க இருந்தும் சில உணவுப் பொருட்களை, பருப்பு போன்ற உணவுப் பொருட்களை நம்ம தருவிக்கலாம், இந்தியாவை நம்பி இருப்பதை நாம குறைத்து கொள்ள வேணும் அப்படிங்கிற பேச்சு பங்களாதேஷ்ல எழுந்திருக்குது. ஆனால் கடந்த சில மாதங்களாக நடக்கிற விஷயங்களை பார்த்தால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாகுது நண்பர்களே, இந்திய பங்களாதேஷ் உறவுகள் ரொம்பவுமே மோசமாயிருச்சு, மேலும் மேலும் மோசமடைந்து கொண்டே வருது. இது பங்களாதேஷுடைய அழிவுக்கே வித்துட்டு இருக்குது அப்படிங்கிறதா உண்மை. இலங்கையை போல, மாலத்தீவை போல, பாகிஸ்தானை போல பங்களாதேஷ் will go on its knees very soon அப்படிங்கிறதான் நம்முடைய கணிப்பாகவும் இருக்குது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன். பாய்.